எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. அபிகாயில் மட்டும் அன்னைக்கு தீவிரமா செயல்பட்டுலன்னா அன்னைக்கு நைட்டு அவளும் வீடும் அவன் குடும்பமும் அழிஞ்சிருக்கும். தாவீது வர்றான், அவன் என்ன ரோட்டில் கிடக்கிறவன் தானே? இல்லை, இன்னும் ஒரு செகண்ட் மிஸ் ஆச்சுன்னா என் உயிரும் என் வாழ்க்கையும் போயிடும். தீவிரமாக குதிரையில் ஏறி பயணித்து போய் ராஜாவுக்கு மனைவியாக மாறினாள். அல்லேலூயா. ராஜாவுக்கு மனைவியாக மாறுறதா நாபாலோட வாழ்க்கையோட சாகிறதா? இல்லை, அவளுடைய வாழ்க்கையினுடைய தீவிரம் அவளை வேறொரு ரூபத்தில் கொண்டு போய் வைத்தது. அவளை அரண்மனையிலும் கொண்டு போய் வைத்தது, அவளை மேன்மையாக்கினது. சில தீவிரமான செயல்பாடுகள் நம்மை அரண்மனை வரை கொண்டு போகும். சத்தமாக தான் ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். அதனால தான் சொல்கிறேன், இன்னைக்கு நிறைய பேர் தேவ சமூகத்தை குறைக்கிறதுக்கு காரணம், எப்போ ஒளியின் இடத்துல அவன் வரலையோ, எப்போ அவன் ஒளியை குறைச்சிக்கிறான், அவன் குடிக்க ஆரம்பிச்சிட்டான், அவன் பாவம் செய்ய ஆரம்பிச்சிட்டான், அவன் கெட்டவர்களோடு போக ஆரம்பிச்சிட்டான், அவனுடைய வாழ்க்கை அழிவுக்கு நேராக போய் கொண்டிருக்கிறது. எப்போ நான் வெளிச்சத்தை விரும்புகிறேனோ அப்பொழுது நான் எப்போ கூட்டம் வரணும், எப்போ ஆண்டவரை தேடலாம், எப்போ அவர் சமூகத்தை நேசிக்கலாம், அந்த டைம் ஸ்லாட் யார்கிட்ட இல்லையோ அவங்க ராஜாக்களாக இருக்கவே முடியாது. ஆண்டவர் நம்ம ராஜாக்களாக தானே சொன்னார். இப்போ நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின்கிட்ட கேளுங்க, இன்னைக்கு 9 மணிக்கு என்ன டியூட்டின்னு. அவர் சொல்வார், 9 மணிக்கு இந்த இடத்துல எனக்கு அப்பாயின்மெண்ட், 10 மணிக்கு என்ன, 10 மணிக்கு இந்த இடத்துல அப்பாயின்மெண்ட். இப்போ ஏன் நம்ம வாழ்க்கையில் நமக்கு ஆண்டவர் கொடுத்த நாட்களை நாம் எப்படி செலவு பண்ணுகிறோம்? இன்னைக்கு கேட்குற தேவனுடைய பிள்ளைகளை, தூங்குவதற்கும் நேரம் வைங்க, மொபைலுக்கு கூட கொஞ்சம் நேரம் வைங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் எல்லாம் உங்கள் நேரங்களை திருடக்கூடாது. முதலாவது காலையில் எழும்பி பொங்கல், உங்களை தேடி உலகத்தின் ரட்சகர் வருவார். அதிகாலையில் என்னை தேடுகிறவன் கண்டடைகிறான். ஆமாம், என்னை நேசிக்கிறவனை நான் நேசிக்கிறேன், அவனுக்கு செல்வத்தையும் தங்கத்தையும் வெள்ளியையும் அவனுக்கு நிலையான பொருளையும் தருகிறேன். அவன் தங்கத்தையும் வெள்ளியும் கொடுப்பான், ஆனால் ஆண்டவர் தங்கத்தையும் வெள்ளியும் நிலையான பொருளையும் உங்களுக்கு தருவார். அதனால்தான் சோம்பலை முறிச்சி ஆகணும், கைவலி கால்வலி எல்லாம் அதுக்கு தான் ரெஸ்ட். எல்லாத்த தாண்டி தான் நம்ம எழும்பி ஆகணும். மரியாள் மட்டும் தீவிரமாய் செயல்படாமல், எலிசபெத் வீட்டுக்கு போகாமல், ஏதோ கர்த்தர் சொன்னார் நமக்கு என்ன இருந்திருந்தா அன்னைக்கு அவங்களுக்கு விசுவாசம் வந்திருக்காது. நான் பிஸியாக இருக்கேன், தேவதூதன் கேப்ரியல் நீங்கள் கிளம்புங்க. இல்லை, தேவதூதன் மறைஞ்ச உடனே அம்மா அப்பா யார் இந்த செய்தியை சொல்லலை, நேர எலிசபெத் வீட்டுக்கு போறா. விசுவாசத்தோடு திரும்பி வந்தார்கள். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். அதனால தான் சொல்றேன், ஆண்டவருடைய வார்த்தை ஏன் தெரியுமா? பரலோகத்தின் சேனை மேய்ப்பர்களை தேடி வந்தது. மேய்ப்பர்களுடைய கடைசி ஆராதனை இந்த பூமியில நடந்தது, பெத்லகேமினுடைய ஒரு மூலையில. என்ன ஆராதனை? மேய்ப்பர்களுக்கு ஆண்டவரை தூதர்களுக்கு ஆண்டவரை பூமியில் ஆராதிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். ஆனால் ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீங்க இனிமே ஆராதிக்க வேண்டாம், என் பிள்ளைகளை நம்பி நான் பொறுப்பு கொடுத்துட்டேன். அவங்க ஆராதனை ரொம்ப அர்த்தம் உள்ளதா